பூசை செய்யும் பூசாரிக்கு ஐயா காக்கோட்டனா பூசை செய்யும் பூசாரிக்கு அது போக 5-10 காணிக்க போட்டா சரி அத அவங்க செலவுக்கு வச்சுக்கிடணும். நம்ம தட்டுல தாம்பலத்துல விழுந்து அந்த சிவகாமி தாசியும் சிதம்பரநாதருக்கும் அதவே கொடுத்து ஆமா ஐயா அப்படியே செல்ல பிள்ளையாகவே அந்த சிதம்பரநாதரையும் சிவகாமி தாசியும் ஆமா ஒரு வந்த விவரத்துல ஒரு வீடு கட்டி சரி ஒரு அழகான வீடு கட்டி இந்த ஊர்ல நீங்க இருந்துக்கணும்னு சொல்லி ஆமா ஏன்னா யாரா இருந்தாலும் அந்த தொழிலாளி பிள்ளைய ஆதரிக்கணும். ஆமா நம்ம வந்த நம்ம அக்கா படக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கோங்க துணி மாத்திக்கோங்க எவ்வளவு ஆதரிச்சாங்க. வாசல்ல தான் நம்ம வண்டியை நிறுத்தணும் நம்மள வாங்க இருங்க நம்ம வீட்டுதானா நம்ம வீட்டுல இருங்கன்னு சொன்னாங்கல்ல. அதே போல அந்த சிவகாமி தாசியும் சிதம்பரநாதரும் அந்த பலகநல்லூரில வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அம்மையப்பன் கிருபையால சிவகாமி தாசிக்கு கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணு ரேச மாறு கண்ணு. அதனால அந்த சிவகாமி தாசிக்கு மாறு கண்ணு பொண்ணு தாசி. ஆமா உங்களை பார்க்கையில அங்க பார்க்க மாதிரி இருக்கும். அதனால அந்த மாறு கண்ணு பொண்ணு தாசியும் சிதம்பரநாதரும் அண்ணாமன் வந்து ஏவியோமா மன்னவன் தேவியோமா ஐயா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியுமா செல்ல பலகநல்லூர் தன்னதில ஐயா குணமுடனே வாழ்ந்து வாரா ஈசனும் கிளியும் மாறுகன்னு பொண்ணு தாசி ஐயா சிதம்பரநாதரமா ஐயா ஒருவர் சொல்ல ஒருவர் அங்க ஒற்றுமையா வாழ்ந்து மன்னவனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையில அந்த அம்மையப்பன் ஆலயத்திலே தினசரி நடனம் ஆடுவதும் அதுல கிடைக்கத கொண்டு அவங்கள வயிற்று பிழப்ப கழிச்சு கொண்டு இருப்பதும் வழக்கமாகவே இருந்தது. சரி அந்த சிவகாமி தாசிக்கும் சிதம்பரனாருக்கும் நாளுக்கு நாளாக நாள் கழிய அவருக்கு என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய சிவகாமி தாசிக்கு சிதம்பரநாதர் பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னையாள பிள்ளை இல்ல மண் இருக்கு மனை இருக்கு மண்ணையாள மதலை இல்ல அம்மையப்பா என்ன பண்ணப்பா வந்து இதுவரைக்கும் பிள்ளையே ஆண்டியா அடித்தேனா அந்த நேர பேசினேன் பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொல்லல அண்ணன் கட்டு வந்தவர் அடுத்து வர சொல்லல தாயில்லா பிள்ளைய வாங்கி தலையதில ஆதாயில்லா மதலைய வாங்கி மண்டையில கொட்டினேனா நான் என்ன பண்ண பாவம் செய்தே என்ன பண்ண பாவம் செய்தே எனக்கு இதுவரை குழந்தை இல்லை என்ன பண்ண பாவம் இதுவரைக்கும் கொத்த குறைத்தேனா காலந்தேனா பாதவத்தி சண்டாலே ஒரு மரமா ஏலக்கா காய்க்குமா ஏலக்கா காயாமல் இழந்து கைவந்தானை ஆண்டவா பகவானே என்ன சாமி நான் என்ன பண்ணா பாவம் செஞ்சேன் கொத்தை குறைத்தேனா குறமரக்கா அளந்தேனா குறமரக்கா போட்டு அளந்தேனா பட்ட நல்லதில பதற கலந்தேனா பதற அள்ளி கலந்தேனா கன்றுக்கு பால் இல்லாமல் கறவைக்கு வித்துட்டேனா கறந்து கொண்டு கடையில கொண்டு நான் வித்துட்டு வந்துட்டேனா நான் கறந்து வச்ச பாலதில பாத வெட்டி சண்டாளி கலப்படம் செய்துட்டேனா செய்தேனா அம்மையப்பா ஆமா இதனால இது வரைக்கும் நான் இன்னும் ஆலயத்திலே ஆடி வந்தேன். என் கண்ணுக்கு அப்புறமா இந்த ஆலயத்தில சிவகாமி தாசி மாறுகண்ண பொண்ணு தாசி பிள்ளைல ஆடுதுன்னு சொல்லி இன்னாரு மாமா இன்னாருன்னு சொல்லி ஒரு பேர் வரணும். சரி, அதனால் நான் என்னோட காலம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பிள்ளைகளாட்டா உன் ஆலயத்தில யார் வந்து ஆடுவா அந்த சிவகாமி தாசியானவா பிள்ளை இல்லாமல் அழுது புலம்பினால் ஆறாத கண்ணீர் வடித்தா அவ முத்து முத்தா கண்ணீர்
கண்ணீரே முகங்கள் எல்லாம் வடிக்க ஆமோ பவளம் போல் கண்ணீரே பக்கமெல்லாம் தான் வடித்தா மாமையா ஆறாத கண்ணீரே அங்கமெல்லாம் தான் வடித்தா வடித்தால் அந்த பலகநல்லூர் அம்மையப்பன் ஆலயத்திலே ஆமையா அம்மையப்பனை நினைத்த அனுதினமும் ஆமா அவர் வாசலில் நின்று வணங்கி கொண்டு சரி அம்மையப்ப ஆலயம் தவிர நமக்கு எந்த ஆலயமும் கிடையாது கிடையாது அவர் வாசலிலே நாம தவம் இருக்க வேண்டும் என்று ஆமா ஆமாம்மா அந்த சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசியானவா என்ன செய்தா அவ குளித்து நல்ல நீராடி கோயில் உணராமல் அந்த திருநீர் காப்பனிது சிவகாமி தாசியாவள் அம்மையப்பன் ஆலயத்தில் சாந்து கொண்டு தாய்மொழி சந்தனத்தால் கோலம் பாலால பன்னீரால ஆறு கொண்டு மஞ்சளால கோலமிட்ட இளமதிலை அந்த வெள்ளி தரமொழி பிரதமது இருக்காலே சனி மொழி தான செய்தாள் அந்த சங்கரண மனதிலே அம்மையப்பனை நினைத்து சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசியானவா ஆமா ஆமா அந்த சிதம்பரநாதரும் அம்மையப்பன் ஆலயத்திலே ஆமா பூஜை செய்து வரும் காலத்திலே ஆமா ஆமா அந்த அம்மையப்பன் கிருபையாலே சிவகாமி தாசியானவா அன்று மாதம் குளி மறந்தாள் அன்று மாதம் குளி மறந்தாள் அன்று மாதம் குளி மறந்தாள் அதை குளி கர்ப்பமானாள் மாறுகண்ணு பொண்ணு தாசி அவ உரிய ஒரு மங்கையவ கர்ப்பமானாள் அவ இரண்டாவது மாதை அங்க இடைகள் எல்லாம் கலங்கிட மூணாவது மாதரி முத்தா வேர்த்திடமா முகத்தில் கடை கொடுத்திடமாய் ஐயா நாலாவது மாதை மயக்கமானாள் ஐந்தாவது மாதையிலே அங்க அரவையர் பூரணமா ஆறாவது மாதத்திலே ஆண்டவனை தஞ்சம் என்பாள் அவள் ஏழாவது மாதத்திலே அந்த ஈஸ்வரனை தஞ்சம் என்பாள் அவள் எட்டாவது மாதத்திலே அவள் திட்டுமுட்ட வருகிறாள் 8 மாதம் 9 மாதம் சிவகாமி தாசிக்கு ஆயிருச்சு. ஆமா அம்மையப்ப ஆலயத்தில அவளுக்கு ஆடவும் முடியல வயிற்று பழப்ப கழிக்கணும். ஆமா ஊர்ல ஒரு தொழிலாளி இருந்தா அவங்க வந்தாதான் 10 ரூபா கொடுப்பாங்க. வீட்டுல இருந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா 10,000 கொடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது கொடுக்க மாட்டாங்க. ஆமா அதனால இந்த சிவகாமி தாசி சிதம்பரநாதரும் ஆமா காட்டிலே சென்று இந்த மத்தளங்கொட்டை பிறக்குவது வழக்கமாகவே இருந்தது. சரி அந்த மத்தளங்கொட்டை பிறக்கி அதை வித்து ஆமா அதுல கிடைக்க வருமானத்தை வச்சு அவர்கள் வயிற்று பழப்பு கழிப்பது வழக்கமாக இருக்க. ஆமா அப்படியே 10 மாத கர்ப்பவதியானவள் மத்தளங்கொட்டை பிறக்க சென்ற வேளையில ஆமா அந்த சிவகாமி தாசியானவளுக்கு அம்மையப்பன் கிருபையால அந்த ஈசனோட அருளால கையாடி சிவகாமி தாசியாவள் அந்த மத்தளம் கொட்டைய பிறக்க காட்டுக்கு போகும்போது ஆமா ஏமனா அந்த காலத்துல 10 மாதம் 8 மாசம் நாளைக்கு பிள்ளை பிறகுனா இன்னைக்கு வரைக்கும் காடு கரைக்கு வேலைக்கு போவா. ஆமா ஆமா இப்ப 40 நாள் ஆன சொன்னா பெட்டு விட்டு கீழே இறங்க மாட்டேக்கா. 40 நாள் ஆகுனா இறங்கன்னு இல்ல பிள்ளைன்னு இன்னைக்கு சனிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. தாயே பேச்சியம்மா நீ கட்டில விட்டு இறங்க கூடாது, எனக்கு என் பிள்ளைய பெத்து தர தண்டியும்னு இவன் சொல்லிட்டு போயிருவான். அவன் மாமியாளுக்கு அப்பதான் தண்ணி தவும் தொண்டைக்குள்ளேயே கிடக்கும். இந்த உலகத்துல என்னதான் செய்ய ஒரு 40 நாள் ஆயிருச்சுன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? பெட் ரெஸ்ட் அந்த காலத்துல 9 மாசமா இருந்தாலும் சரி சோளக்கதிரை பிறக்க போயிருவா. வந்து சோளக்கதிரை பிறகிட்டு வந்து மாத்தோளக்க போட்டு அடிச்சு சோள கஞ்சி வந்து வச்சிருவா. பாத்தீங்களா? சாப்பம் பெட் ரெஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, மாமியாரி என்னத்தையாவது ஒரு பேரம் பேத்தி கண்ணால பாத்துரும் என்னமும் மோதி சொல்லிட்டு போதா. ஆனா இவளுக்கு இங்க வயிறு எரியும். பெட்டுல படுத்துக்கிட்டு கையில எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு துணி கொடுத்தானே அப்படி இருப்பா.
40 நாளில இருந்து குழந்தை பிறக்க வரைக்கும் பெட் ரெஸ்ட். ஆமா அது மட்டுமா என்ன அந்த காலத்துல இப்ப வந்து நட்சத்திரத்தை பார்த்து கூட இப்ப 9 மாசம் 10 மாசத்துல இந்த கிழமையில கூட குழந்தை எடுத்துக்கலாம். ஆளுங்களா அப்ப மழைக்கும் சூழுக்கும் காலம் கிடையாது. கிடையாதுல இப்ப நம்ம நினைச்சதான் எல்லாம் கம்ப்யூட்டர் காலமா போயிருச்சு. ஆமா அதனால் சிவகாமி தாசியானவன் நடுக்காட்டுக்குள்ள கிறந்து ஆமா இந்த மத்தளங்கொட்டை பிறக்கும் போகும் பொழுது போது அந்த அம்மையப்பன் கிருபையால அந்த சிவகாமி தாசியானவளுக்கு அடிதோடியா வயர்வளைந்து வயருளைந்து பாதம் கொண்டு வயருளைந்தால் அங்க இடுப்பறிந்தா குறுக்கறிந்தார் இடுப்பறிந்தால் மங்கை குறுக்கறிந்தால் ஆமாமையா அந்த காட்டிலே நின்ற பக்கம் வந்த பெண்கள் எல்லாம் கூடி வந்து ஆமோ அந்த சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசிக்கு ஆமோ மருத்துவம் பார்க்கும் பொழுது ஆமா அங்க அடிதோடியா வயருளைந்து கையா வயர்வளைந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திடும் வயருளைந்து ஐயா பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் குழந்தைகிட்டா மாவு கொடிய வழிக்கால கொப்பல் கொடியதுவாருக்கால கொப்பல் கொடியதுவாருக்கும் போது பூவா நல்ல பூவா என்று ஐயா பூவா என்று வளர்ந்த குரலாக வாழுகையா குருவா என்று அப்படியே பிறந்ததொரு குழந்தையத்தான் ஒரு குழந்தையத்தான் கொண்டு வந்து சிவகாமி தாசி அவள் சிதம்பரநாதருமா இருக்கும் குழந்தைக்குத்தான் நாலு ஒரு நெனியுமா ஒரு வண்ணமாக ஆமா அது வரும் நாளையில 16 நாளையில 16 நாளையிலே பெயர் நாமோ போலே 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 அப்படி 16வது நாளையில பிறந்திருக்கும் குழந்தைக்கு ஆண் குழந்தை பிறந்தா காட்டுக்குள்ள பிறந்தானா காட்டம்மா காட்டமாலா காட்டம்மா மோகினி சொன்ன ஆ? மோகினி ஐயோ முண்டாட்டி பேர்ல ஆமா அதனால அந்த குழந்தைக்கு நடுக்காட்டில் பிறந்ததினாலும் ஆமா அந்த தொண்டையில திருநீலம் முடிச்சு இருந்ததினாலும் மாமையா அந்த குழந்தைக்கு அம்மோ திருக்கண்டன் நட்டுவன் என்ற பெயர் நாமம் கொடுக்க ஆமோ ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி அப்பா சந்தோஷமா இருக்காரு. ஆனா இந்த மாறுகண்ணு பொண்ணு தாசிக்கு சின்ன மனசுல ஒரு கவலை. என்ன கவலை என்ன கவலை இவன் வளர்ந்து நாளைக்கு ஒரு 21 வயசானா அப்பா வேலைய மாத்திருவான். மாத்திருவானே நாமளுக்கு கை வேலைய மாத்தணும்னா ஒரு பொட்ட பிள்ளை வேணும். இல்லையே இல்லையே எத்தனைத்தான் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பெண்ணில்லா வாசல் பெருமை கிடையாது. இல்ல 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 அதனால் சிவகாமி தாசியானவ மாமையா ஒரு பெண் குழந்தை இல்லை என்று ஆமோ அம்மையப்பா 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 ஆனில்லா வாசலில வாசலிலே எனக்கு ஆண் குழந்தை கிடைத்தது ஐயா. கிடைத்ததையா பெண் குழந்தை வேணும் என்று வேணும் என்று வேணும் என்று வேண்டி அவ தவிக்கால வேணும் என்று அப்படி சிவகாமி தாசியவா அம்மையப்பன் ஆலயத்தில் வணங்கி வரும் நாளையில சிவகாமி தாசிக்கு சிவகாமி தாசிக்கு அம்மையப்பன் வாசலில அந்த அம்மையப்பன் கிருபையால மாமையா சிவகாமி தாசியானவள் அன்று மாதம் குளிமறந்து மறந்து அதுவே குளிக்கற்பமாக இருக்கும் பொழுது மாமையா அம்மையப்பா எனக்கு முதல்ல ஒரு பிரசவத்துல ஆமா எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. கிடைச்சத கிடைச்ச உன் அருளால் இப்ப பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பெண் குழந்தை வேணும் என்று வேணும் என்று அந்த சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசிக்கு ஆமோ நல்ல வயதால் முத்தார
வேத்திடம் அங்க முகத்தில் கொடுத்திடம் அங்க 4 வயதாரே 4வது மாத்தை இல்லை அந்த மாறு கண்டு பொண்ணு தாசி நாவல்ல உணர்ந்து 5 மாதமாதே அங்கமெல்லாம் தங்க நேரா அங்க 6 நல்ல மாதமாச்சு ஆண்டவனை தஞ்சமே என்பார். சிவகாமி தாசிக்கு மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு. ஆமா, ஏன்னா சூழல ஆம்பளை பிள்ளைக்கு இருந்த மசக்க இந்த பொட்டை பிள்ளைக்கு அவ்வளவு தூரம் அவளுக்கு மசக்க இல்ல. அதனால இப்ப பிறக்கக்கூடியது ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குமோ என்ற மனசுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமா, அந்த சிவகாமி தாசிக்கு ஏழு நல்ல மாத்தை ஈசனைய தஞ்சமே என்பார். 8வது மாதத்திலே அவள் திட்டமுட்ட வருகிறது கட்டம் பண்ண பெற்றது நல்ல புழுதியத்தான் தாசியா 8வது மாத்தையில கட்டம் பண்ண கிள்ளிதிங்க. ஒரு வீட்டு சோற இருக்கே விட மாட்டுக்கால. தெருல உள்ள மனது புழுதி இருக்கும். நல்ல அந்த மழை காத்து வீசும் போது மண்ணு புழுதி மணக்கும் நல்லா கறி மணத்துற மாதிரி. அந்த ஆக்குல மாசமா இருக்க பொம்பளைய குத்து குத்தா அள்ளி வேணுங்க பண்டை வாங்கி போட்டுருக்குன்னு தின்னானே. அது அந்த காலம். இந்த சிலேப்பிய சாப்பிட்டானே. சிலேப்பியா அந்த காலம் கட்டமண பிட்டு தின்னது சாம்ப தின்னது பல்பொடி தின்னது அந்த காலம். அம்பிட்டு தின்னாலும் பிள்ளைக்கு 2 மாசம் ஆன உடனே குங்கும பிள்ளை சிவப்பா பிறக்கணும். அது எங்க அம்மால 10 பாக்கெட் சாப்பிட்டா 10 பாக்கெட் சிவப்பா இருக்கும். சூரியனா இருக்கும்ல. அழகேசன்னா நான் தான். நான் இந்த லைட்டு கூட அண்ணாச்சிட்ட போட வேண்டாம் தான் சொன்ன நீ வரணும். அப்படியா? விஜயன் சொன்னாரு கலர் நீ கூடுதலா இருக்கனாலதான் உனக்கு கருப்பா காமிக்கிறதுக்காண்டி இந்த கலர் போட்டிருக்காராம். அதான் கொஞ்சம் கருப்பா இருக்கும் நீங்க இன்னும் நினையாதீங்க. ஆமா, அதனால இப்பமெல்லாம் குங்குமப்பூ என்ன பிள்ளை சிவப்பா பறக்கணும். ஏமா என் பொண்டாட்டி மாசமா இருக்காவல கட்டில விட்டு இறங்க விடாதம்மான்னா அப்படிதான் கட்டக்காரன் பொண்டாட்டி சொல்லிட்டு போயிருக்கான். அவ அம்மாவுக்கு ஒரே தொண்டைக்குள்ள ஒரே கறிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவாளுக்கு உள்ள போய் விழுந்துக்கிடுது. தண்ணி எடுத்தான் இருக்கா புள்ள வெளியில வந்துருமா அப்பதான் உண்டாயிருக்கேன். அது சரி வராதுட்டா என்ன செய்ய டாக்டர்ல சொல்லி இருக்காரு. ஆமா, அதனால காலம் மாறி போச்சு. அவள் 8வது மாதத்தில கட்டமண்ண விட்டு தின்னான். 9வது மாதத்தில ஓல சுழண்டு வருகிறார். 10வது மாதத்தில பைங்கிரி சிவகாமி மாறுகண்ணு பொண்ணுதாசி நிறமாத்த கர்ப்பிணியா இருக்கிறார். சரி, நிறமாத்திய கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என்னம்மா அப்படி அந்த காலத்துல மாசமா இருந்தா அந்தியும் சாந்திரம் மருத்துவம் கைப்பிடிச்சு பாப்பா. வீட்டுக்கு வருவாளா? மருத்துவம் கைப்பிடிச்சு பார்த்தா இந்த நேரத்துல இந்த டயத்துல கட்டாயம் குழந்தை பிறக்கணும்னு சொன்னா தப்பாதான். ஆமா, அதனால அந்நிய சாந்திரம் மருத்துவத்தை அழைத்து ஆமா மருத்துவமே எனக்கு இடுப்பு அறியுது வானாடு போகுது. ஆமோ சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு சாசி அளவா. அம்மா மருத்துவமே எனக்கு வானாடு நோகுதம்மா. வயிறோ வலிக்கு அம்மா. எனக்கு இந்த வழி வருமேன்னு தெரிஞ்சிருந்தா ஆமோ வயலுக்கும் போக மாட்டேன். யாராத கோயிலில் நீ விளக்கு ஏற்ற மாட்டேன். அம்மா மருத்துவம் இல்ல எனக்கு இப்பேற்பட்ட வழி இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா கோயிலுக்கும் போயிருக்க மாட்டேன். கையெடுத்து வணங்கிருக்க மாட்டேன். தெய்வத்தை நான் கையெடுத்து வணங்க மாட்டேன். நான் ஏறாத கோயிலுக்கு நீ விளக்கு ஏத்திருக்க மாட்டேன்னு. அம்மா என்ன கொடுங்கம்மா. இதோ நிலகுடத்துல ஒரு கயிறை போடுதேன். சரி, இந்த கயிறை பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு வழி எல்லாம் குறைஞ்சிருமண்ணா. ஓட்டுல கயிறை போடவா? ஓட்டுல கயிறு எதுக்கியா? மோட்ல கயிறை போட்டு இந்த கயிறை சிக்கன 2 கயிறும் பிடிச்சுக்கணும் வச்சுக்கோங்க. இந்த கயிறு பிடிச்ச இது இவளுக்கு கயிறை தான் பிடிச்சிருக்கணும். இந்த வழியெல்லாம் ஈசன் பார்த்து எடுத்து விடுவாரு. அதுலயும் சில பெண்களை இந்த மருத்துவம் சொல்லுவா, நீ அம்மான்னு சொல்லாத அப்பான்னு சொல்லுவா.
அம்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி வந்து பெண்ணுக்கு மனமிறங்கி அதிக அளவு வயிறு வலிக்க விட மாட்டாளாம். அப்பான்னு சொன்னா சீக்கிரம் வயிறு வளைந்து குழந்தை பிறந்துருமா. அதனால இந்த சிவகாமி மாறுகண்ணு பொண்ணுதாசிக்கு அந்த ஈசனோட அருளால வாரம் கொண்டாடவர் ஆண்டவனார் கிருபையால கிருபையால என்னம்மா என்னதான் இருந்தாலும் என்ன செய்யும் தொழில் செய்வோம். ஆமா எம்மொழி பரம்பரையா நம்ம பார்க்கக்கூடிய தொழில் அவங்க தொழில் என்ன தொழில்? என்ன தொழில் ஐயா? வளையல் விற்கக்கூடிய தொழில அப்பா வளையல் வித்தாரு. நம்ம சொல்லுவாங்கல்ல, செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணுமா, அரையளவு பொண்ணு இருந்தாலும் ஆக்கி உண்ண காணுமா. வீட்டுக்குள்ள பணம் இருக்குன்னு உட்கார்ந்து தின்னுகிட்டே இருந்தோம்னா பணம் இருக்குமா? நம்ம வீட்டுல அப்பா அம்மா என்ன தொழில் பார்க்காங்களோ அந்த தொழிலை பார்த்து 10 ரூபாவை சேமித்து வைக்கணும். தன் தொழில் பார்க்காவிட்டால் தலையளவு பஞ்சம் வரும் என்பார். குடும்ப தொழிலை பார்க்கலன்னா கூடே வருமா பஞ்சம். ஆனந்தன் செட்டியாருக்கோ வயது 21 ஆகிவிட்டது. ஆமா, ஆனந்தன் செட்டியார் என்ன நினைக்காரு? ஆமா ஐயா, நம்ம அப்பா பார்த்த தொழிலை நம்ம பார்க்கணும். ஆமா, அதனால வளவி வியாபாரம் பார்க்கணும். ஆமா, அப்படி என்று ஆனந்தன் செட்டியாரோ ஆமா அப்ப நாயகன் செட்டி இடத்திலே சொன்ன பொழுது, சரி, எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் நம்ம ஜாதக பலனை பார்க்கணும். ஆமா, ஜாதகத்தை பார்த்தா தான் இந்த தொழில் நல்லா இருக்குமா, இல்லைன்னா நல்லா இல்லையா, வேற தொழில் பார்க்கலாமான்னு சொல்லுவாங்கல்ல. கரக பலன் வித்தாலும் கிரகம் வேணும் இருக்கான், கிரக பலன் வேணும் அல்லவா? ஆமா ஆமா. ஏனே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா ஒரு வேளாவட்டம் 12 வருஷம் இருக்கான். எந்த ஒரு தொழிலை எடுங்க, வேலையை ஆரம்பிச்சோன்னா சில ஆளுக்கு கட 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 கடன்னு வேலை ஓடும். ஆமா, அந்த 12 வருஷத்துல சிறுக சிறுக சேமித்து இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு மதியோடு இருக்கணும். அந்த 12 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, காத்தா வந்தது புயலா பெயரும். கிரகம் சரியில்லாம உப்பு வைக்க போனா மழை வருது, மாவு வைக்க போனா காத்து அடிச்சா என்ன செய்ய முடியும்? அதை சொல்லுங்க. அதனால ஆனந்தன் செட்டியாரு வளைவி பாத்தீங்களா, என்னைத்தான் சொல்லுவாரு இவரு. அவன் லட்சாதிபதியில அத சொல்லுங்க அண்ணாவி. எப்ப பாரு விஜயன்னு நம்ம மேலதான் ஒரு கண்ணு. அதனால ஆனந்தன் செட்டி வலை வியாபாரம் பார்க்க வேண்டும். ஆமா, அப்படி வலை வியாபாரம் பார்க்கணும்னா அவருக்கு சாதகம் பார்க்கணும். பொம்பளைங்களை என்ன தொழில் பார்த்தா மயக்கலாம்னு நினைச்சு பாக்காரு. என்ன தொழில்? பொம்பளை எல்லாம் மயக்கணும்னா 2 தொழில் இருக்கு. என்ன தொழில்? ஒரு தொழில் கோடாங்கி அடிக்கணும். என்னன்னு கேட்டீங்களா நவி? கோடாங்கி அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள சோறு பொங்குதவா வாசல் கொடியாருவா கோடாங்கிக்காரன் சத்தம் கட்டோன்னு. அதுவும் ரேசம் உன் வீட்டுக்காரரு அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்கல சுவாரு குலைஞ்சதுதான். இவ வந்துருவா சுவாசியக்காரனை பார்க்க. எவனா புருஷம்ல சொல்லிருக்கான் உன் வீட்டுக்காரரு அப்படின்னு ரேச கெடுத்துலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்னது அவன் சுவாசியக்காரன் இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்காரி கூட சிரிச்சு பேசாரன்னு ஒரு வார்த்தை கேட்டாச்சுன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. அவரு யதார்த்தமா சும்மா தங்கச்சியா முடிஞ்சா நினைச்சு பேசிட்டு போவாரு. சரி, டெய்லி இப்படி பேசுறாரா? அதானே. வீட்டுக்குள்ள வந்தா நீ வைக்கக்கூடிய குழம்பு நல்லா எரிஞ்சு விழுதாரா? இது எல்லா வீட்லயும் நடக்கக்கூடியதுதான். இவரு சொல்லவும் அவளுக்கு உண்மையா தெரியும். ஆமா. ஆனா இந்த ஆனந்தன் செட்டியார் பார்க்கக்கூடிய தொழிலுக்கு ஜாதக பலனை பார்க்கும் பொழுது என்னம்மா, அப்ப ஜாதகக்காரரோ ஜோசியக்காரரோ நாயகன் செட்டியாரிடம், என்னம்மா ஐயா நாயகன் செட்டியாரே, உங்க மகனாகிய ஆனந்தன் செட்டியாருக்கு ஆமா வியாபாரம் செல்லும் பொழுது எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் மேன்மை வச்சிருக்கும். தொழில தொட்டாருன்னா வடக்க போனா வரிசை பெற்று வருவாரு, மேற்கை போனா மேன்மை பெற்று வருவார், கிழக்க போனா கீர்த்தி பெற்று வருவார். எக்காரணத்தும் கொண்டு தெற்கு திசைக்கு போக கூடாது. உங்க மகன் தெற்கு திசைக்கே போகக்கூடாத. தெற்கு திசைக்கு போனாலும் செல்ல பழகநல்லூருக்கு ஆமா கட்டாயம் போக கூடாது. அதற்கு மீறி போனாரே ஆனா ஐயோ ஒரு பெண்ணால உங்க மகனுக்கு அழிவு என்று, ஒரு பொம்பளையால உன் மகனோட உயிரே போகுமா சாதகக்காரர் சொல்லி அது மட்டுமல்லாம ஆமா அவருக்கு ஒரு தாயத்தின் கொடுத்து ஆமா கையில இல்ல அறையில கட்டியிருக்காரு. கையில கட்டினா தெரியும்ல. அப்படி இந்த ஆனந்தன் செட்டிக்கு இந்த தாயத்தை கொண்டு வந்து நாயகன் செட்டி ஆனவர் தன் மகனிடத்தில் என்ன சொல்கிறாரானா, மகனே ஆனந்தன ஆனந்தன மகனே ஆனந்தன ஆனந்தன
ஐயா வடநாடு போயிடலாம் வந்திடலாம் நாடு போயிடலாம் வச்சு வந்திடலாம் நாடு வனையான வச்சு வந்திடலாம் மகனே ஆனந்தன நாடு வனையான ஓடையானா திரும்பி வர மாட்டையடா வனையான வரமாட்ட தன் மகனிடம் சொன்ன போது ஆட்டுமென்று ஆனந்த ஆனவரும் அப்படியே ஆட்டும் என்று ஆனந்தன் செட்டியாரோ ஆமா ஆமா வளையல் வியாபாரம் கொண்டு வடநாடு போகிறார் வருஷம் பெற்று வருகிறார் ஆமோ ஆட மாட்டேங்க தென்னாடு போக கூடாது என்று அப்பா சொல்லியிருக்கார் மனதிலே நினைத்துக் கொண்டு ஆமா ஆமாம்மா மேல்நாடு போகிறார் மேல வச்சு வருகிறார் வருகிறா கீழ்நாடு போகிறார் ஆனந்தன் செட்டியார் கீர்த்தை வச்சு வருகிறார் ஆமையோ இப்படி இருக்கும் பொழுது நாயகன் செட்டியார் மாண்டு மடிந்து விட்டார் ஆமா இப்படி சிலது காலம் சிலது வருடமாகவே இருக்கும் பொழுது ஆமா ஆமா சாமி ஆனந்தன் செட்டியாருக்கு நாளுக்கு நாளா கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்சது ஆமா நாளுக்கு நாள் வியாபாரம் குறையுது கடன் கூடுதலாகி போச்சு கடை அப்பா கூடுதலாகி போச்சு அதனால ஆனந்தன் செட்டியாரோ ஆமோ நம்ம உள்ளூரில வியாபாரம் பார்த்தோம்னா ஆமா சாமி நமக்கு ஒரு லாபம் கிடையாது ஒரு லாபம் கிடையாது உள்ளூர்லனா எதுக்கு உள்ளூர்ல வியாபாரம் பார்த்தா ஒரு லாபம் கிடையாது இன்னைக்கும் சொல்லுவாங்கல்ல உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல போகுமா போகல உள்ளூர்ல எல்லாம் பழிக்கணும் உள்ளூர்ல வியாபாரம் பார்த்து எதுக்கு இல்லைன்னா அத்தமாவா வருவா மாமமா வருவா மச்சாம்பா அத்தாம்பா அங்கிட்டையும் கொடுத்துட்டு குத்துறோம். சித்தி வருவா பெரியாத்த வருவா ஒரு வியாபாரம் பார்த்தோம்னா கடந்து படக்கணும் வீர சிங்கம் ராமலிங்க தங்கா மக்களை வந்து அடிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கடங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காண மனங்கடங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காண மனங்கலங்கிடலாமா ஆவி ஐயா நெஞ்சுறுதி கொண்டவரானே நேதாஜி சனகிரரா நெஞ்சுறுதி கொண்டவரானே நேதாஜி சனகிரரா அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ள அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரனாக திகழ்ந்தாரா அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரனாக திகழ்ந்தார் அவனி வாழ்வ மறந்தாரா அவனி வாழ்வ மறந்தாரா ஐயா ஒன்று பெற்ற வெள்ள யார ஒழித்து கட்ட வேணும் என்ன யார ஒழித்து கட்ட வேணும் என்ன அன்று ஒரு நாளையில போராட்டத்தில் ஆர்வத்தோடு குதித்தார் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு குதித்தார் இவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு குதித்தார் ஆர்வத்தோடு குதித்தார் ஐயா திறமையுள்ள உத்தர பாண்டி தேவர் பெற்ற உத்தமரா திறமையுள்ள உத்தர பாண்டி தேவர் தேவர் பெற்ற உத்தமரா இந்த உலக விட்டு இருக்க போயிடைந்தார் ஏற்பட்ட துயரா இருந்து கலந்தவரா ஏற்பட்ட துயரா இருந்து கலந்தவரா பேர் பெற்ற துயரா ஐயா மாவீர மதுரையில மகாலட்சுமி இல்லாதில்ல மாவீர மதுரையில மகாலட்சுமி இல்லாத தகதை விவரம பட்டாளிக்கு யாக தீபமான யாக தீபமான தந்திரத்தானே ஏழையிலோ தந்திரத்தானே ஏழையிலோ ஏழை ஏழையிலோ ஏழை ஏழையிலோ
எல்லாம் வந்துட்டு பாருந்தோம் இந்த அமர மனசு சொந்தம் வெத்தலை போட்டு ஜோக்குல நான் கப்பல தொட்டின மூக்கெல்லாம் வந்துட்டு பாருந்தோம் இந்த அமர மனசு சொந்தம் மராபட்டி கறக்கும் அமர வந்து நான் பறக்கும் மரம பேர சொன்னா தானே சோறாபட்டியில் பறக்கும் லக்கடி மேட்டு தானங்க ஆட்டுல தான் கட்டிக்காரங்க ஐதான் லக்கடி மேட்டு தானங்க பாட்டுல தான் கட்டிக்காரங்க போட்ட ஜோக்கள நாட்டவா வார மூக்கள மண்டல மாறு தாங்கின மர மனசு சுத்தா மாறாவட்டி இறக்காது வந்து நின்னா பரப்பா அமரம் வேற சொன்னா தானே சோடால் போட்டு வரப்பா ஐத்தளக்கடி வெட்டு தானே போடே 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 பாட்டுல தான் கட்டிக்காரங்க அரே 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 ஐத்தளக்கடி கட்டிக்காரங்க சூப்பர்ப்பா அமரம் பாட்டுல தான் கட்டிக்காரங்க